துணை போகாதே சங்கர் போன்ற மக்கள் சிந்தனையாளருக்கு துணை போகாது. திருநங்கை என்ன உங்களுக்கு கிள்ளுக்கீரையா? திருநங்கை என்ன உங்களுக்கு கேலி கூத்தா? திருநங்கை காதல் என்ன உங்களுக்கு வக்கிரமா? திருநங்கைகள் என்ன ஆதரவற்றவரா? குரலற்றவரா? திருநங்கை என்ன மனிதர்கள் அல்லவா? உரிமை அல்லாதவரா? வேண்டும் உரிமை வேண்டும். நாங்களும் இந்தியரே நாங்களும் தமிழரே நீக்கிடு திருநங்கைகளை இழிவுபடுத்தும் காட்சிகளை நீக்கிடு. தணிக்கைத்துறை நடவடிக்கை எடு. இயக்குனர் சங்கர் அவர்கள் ஐப்படத்தில் திருநங்கையரை இழிவுபடுத்தும் காட்சிகளை எடுத்துள்ளார். இதனை நாங்கள் திருநங்கையர் திருநம்பேர் உரிமைக்குழு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். தணிக்கைத்துறை இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த படத்திற்கு இடைக்கால விதியை விதிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது எங்களோட கோரிக்கை என்னன்னா, இயக்குனர் சங்கர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மூன்றாவது கோரிக்கை என்னன்னா, இனிமேல் திருநங்கையரை எந்த திரைப்படமும் இழிவுபடுத்தும் காட்சிகளை இடம்பெறக்கூடாது. தணிக்கைத்துறையில சென்சார் போர்டில் ஒரு திருநங்கை அப்பாயின்மெண்ட் செய்ய வேண்டும் என்று எங்களது கோரிக்கையை இந்திய கவர்மெண்டிற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களோட கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். இதனை வலியுறுத்தி இன்னும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. இன்று முதற்கட்ட போராட்டமாக தணிக்கைத்துறையை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்று எந்த சினிமா துறையினாலும் ஒரு திருநங்கையை பயன்படுத்தினாலும் அந்த தணிக்கை குழுல உட்காரும் போது ஏதாட்டும் ஒரு திருநங்கைகளை முன்ன உட்கார வச்சு அவங்க தப்பான கோணத்துல காட்டுறாங்களாங்கிறது கண்டிப்பா இந்த தணிக்கை குழு செய்யணுங்கிறது தான் எங்களோட முறை நடவடிக்கை. ஏன்னா குடும்பத்துல சேர்ந்துருக்கோம், நாங்க சேர்ந்து ஒன்னும் படம் பார்க்க முடியல. குடும்பத்துல இருக்கிற சகோதரிகள்லாம் எங்களை வேற விதமா பாக்குறாங்க. இதே மாதிரி லட்சணங்கள் தான் சமுதாயத்துல இருந்துட்டு இருக்கு. இதை தடுக்கணுங்கிறதுக்கு முதல் கட்ட நடவடிக்கையா தான் இந்த நாங்க போராட்டங்களை ஏற்படுத்தி இங்க வந்திருக்கோம். தணிக்கை குழுவுல திருநங்கைகளை பயன்படுத்தும் சினிமா துறையினருக்கு முதல் சாக்கடியா இந்த போராட்டம் இருக்கும். இந்த படத்துல திருநங்கை என்ட்ரன்ஸ் ஆகுற காட்சியில புளியமரம் அப்படிங்கிற பாடலை பாடி எங்களை இழிவுபடுத்தி இருக்கிறாங்க. அந்த தியேட்டர்ல நானும் உட்கார்ந்து அந்த படத்தை பார்க்கிறேன். என்னை சுத்தி 10-15 பசங்க கூடி நின்று புளியமரம் சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. இதே அதாவது தெனாவட்டு, காஞ்சனா போன்ற நல்ல திரைப்படங்கள் திருநங்கைகளுக்கு ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனா இந்த படம் அப்படியே வளர்ந்து வருகிற சமுதாயத்தை ஒடுக்கி மீண்டும் அடிமட்டத்திற்கே தள்ளிவிட்டது. இப்பொழுது தணிக்கை வாரிய டைரக்டர் அவர்களை நாங்கள் போய் சந்தித்தோம். எங்களது கோரிக்கைகளை அவர் ஏற்றுள்ளார். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். திருநங்கைகளை இழிவுபடுத்தும் காட்சிகள் விரைவில் நீக்கப்படும் என்றும் இனிமேல் இது போன்ற காட்சிகள் இடம்பெறாது என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். மூன்றாவதாக தணிக்கை துறையிலே இந்த மாதிரி திருநங்கைகளை வைத்து படம் எடுக்கும் பொழுது தணிக்கை துறையில் திருநங்கைகளை அவர் அப்பாயின்மெண்ட் செய்து திருநங்கைகளுக்கு அழைப்பு விடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா நிச்சயமா அடுத்த கட்டமாக தொடரும். அவங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் விக்ரம், சந்தானம், டைரக்டர் சங்கர்
இவங்க வந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் எங்களது போராட்டம் தொடரும்.